வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. விசில் சின்னம் வேண்டுமென கோரிய நிலையில் அதையே ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை வரவேற்று தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடிய புசி ஆனந்த். இதுதான் வெற்றி சின்னம் எனவும் நிகழ்ச்சி. அதுதான் வெற்றி சின்னம். கண்டிப்பாக மிக மிக சந்தோஷம். எங்க தலைவர் சொன்ன அடுத்த நிமிடமே அது மக்களிடம் போய் சேர்ந்து. விஜயின் தாவேகா கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி பரபரப்பு கருத்து. விசில் ஊதப்பட்டது, அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிவிட்டன என்ற எக்ஸ் வலைதள பதிவால் சலசலப்பு. கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னம். தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்து ஆணை. ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் 17 வீரர்களுடன் சென்ற ராணுவ வாகனம் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. கோர விபத்தில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த பரிதாபம். சட்டப்பேரவையில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான சிறப்பு தீர்மானம் நாளை நிறைவேறும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மகாத்மா காந்தி பெயரை ஜி என மாற்றியதற்கும் கண்டனம். வேலை உறுதி திட்டத்தை பற்றி இங்கே விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமா நாளைக்கு நம்ம ஒரு தீர்மானமே அரசின் சார்பில் கொண்டு வர இருக்கிறோம். நபையின் சார்பில் வழங்குவோம். எனவே அது குறித்து அதில் விவரமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக ஆட்சியின் போது போராட்டத்தில் இறங்கியவர்களை டெஸ்மா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது போல தற்போது ஆசிரியர்களை சிறையில் அடைக்கவில்லை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாங்கள் எங்களை பொறுத்தவரை திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரையில் அரசுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது அவருடைய உரிமை. ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும், அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் அவரோடு அழைத்து பேசி பலமுறை பேசி அதையெல்லாம் முழு தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு 95-99% தீர்த்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் டெஸ்மா கொண்டு வரல, இரவோட இரவாக அவங்களை போய் கைது செய்யலை, கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கல. இதெல்லாம் கடந்த காலம் அதிமுக ஆட்சி நடந்துச்சு. எங்கள் ஆட்சி இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் அரசுகளுடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் ஆசிரியர்களின் கோரிக்கைகளில் 95% நிறைவேற்றியதாகவும் பெருமிதம். இவர்களாக அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் வரப்பட வேண்டாம். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக முதலீடு குவிந்து வருகிறது. முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கோரிய எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதில். சட்டப்பேரவையில் அதிமுக அமளி. விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி சட்டப்பேரவை வளாகம் வெளியே வந்து முழக்கம். நாளைய தினம் பதில் தயாரித்துவிட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் வழங்குவார்கள். விவசாயிகள் பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்ற அதிமுகவினர் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும்.
நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விளக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். இந்திய அரசியலில் காங்கிரஸ் என்பது காலாவதியான காசோலை போன்றது என பியூஷ் கோயல் விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மோசமான தோல்வி உண்டாகும் என்றும் பேட்டி. The people have understood that Congress does not have leadership. Just like DMK, Congress is again and again trying to launch a rocket, but unfortunately the rocket is not launching. It keeps collapsing and crashing. Same way, DMK is trying to foist. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் மோடியும் தமிழகத்தில் பழனிசாமியும் தலைவர்களாக இருப்பார்கள். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் திட்டவட்டம். I am confident that under the leadership and guidance of Prime Minister Shri Narendra Modi ji at the center and Thiru Palaniswamy ji in Tamil Nadu. திமுகவின் ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி வரும் தேர்தலோடு அகற்றப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் வளர்ச்சியும் இல்லை, சட்டம் ஒழுங்கும் சரியில்லை என விமர்சனம். Completely throughout the DMK government, the corrupt, incompetent, compromised and anti-development government of DMK is certainly going to lose this election. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நாளை பொதுக்கூட்டம் மாற்றத்திற்கானது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனை நடத்திய பின் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு முன்பு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. இப்போது எதிர்க்கட்சி தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு காலை உணவிற்காக எல்லாம் வந்திருக்கிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை. காலை விருந்துடன் தேர்தல் வியூகம் வகுத்ததாக தகவல். தொடர்ந்து வெறுப்பு பேச்சுகளை பரப்பி வரும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் காட்டமான கருத்து. Mr. Udaynidhi Stalin, for his anti-national comments, the High Court also yesterday has passed strictures against the hate speech of Udaynidhi Stalin, and I demand that Udaynidhi Stalin should immediately be removed from the government and action should be taken against Mr. Udaynidhi Stalin for his hate speech, for dividing the people of Tamil Nadu, for trying to create communal disharmony.
ஆட்சி மாற்றம்தான் எல்லா பிரச்சினைக்கும் தீர்வு என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. திமுக அரசு குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சித்த நிலையில் கருத்து. ஜனவரி 25 அன்று மாநிலம் முழுவதும் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தமிழ் இன மொழி எதிரிகளான பாஜகவையும் அதன் அடிமை கூட்டணியையும் வீழ்த்திட உறுதியேற்க வேண்டும் என தொண்டர்களுக்கு கடிதம். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். செய்தியாளர்களின் கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என கூறிவிட்டு நடையை கட்டிய ஓபிஎஸ். வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது தாவேக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல். உலகத்திற்கே ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை பாஜகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். உழைப்பவர்களிடமிருந்து நிதியை பறித்து உழைப்பு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே பாஜகவின் மாடல் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். போராடி கொண்டிருக்கிறது ஜனநாயகம் மலர்வதற்காக. ஆகவே பாஜகவிற்கு இது கைவந்த கலை, அராஜகம், அட்டுழியம், எல்லோரையும் அரசுடைய நிறுவனங்களை வைத்து ஒடுக்குவது. ஆகவே பாரத பிரதமர் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை வந்தாலும், எத்தனை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உலகத்திற்கே ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி மதுராந்தகத்தில் நாளை தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை. பொதுக்கூட்டம் நடக்கும் இடங்களில் போக்குவரத்து மற்றும் காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடு விதிப்பு. பூந்தமல்லி வடபழனி இடையே அடுத்த மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வாய்ப்பு. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவைக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல். அரசியல் பொது வாழ்க்கையில் இருந்து விலகுவதாக குன்னம் முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திரன் அதிரடி அறிவிப்பு. திமுகவில் இணையப் போவதாக நேற்று அறிவித்த நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் குடும்ப உறுப்பினர்கள் அறிவுரைப்படியும் விலகுவதாக பேட்டி. மருத்துவர் ஆலோசனையின் காரணமாகவும் நான் இன்று மாற்று முடிவை எடுத்திருக்கிறேன். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு என்பது தவறான விஷயம் என்ற போதிலும் என் உடல்நிலையை கருத்தில் கொண்டும், என் குடும்ப சூழ்நிலை, என் குடும்ப உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின் குடும்ப நிம்மதிக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சியிலும் இனி பயணிக்கப் போவதில்லை. தேதி அன்று திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 24, 25, 26 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தனது அணியை இந்திய கிரிக்கெட் அணி என்று அழைக்க தடை விதிக்க கோரிய மனு. வழக்கறிஞர் ரீபக் கன்சல் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் PV சிந்து. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். என்னதான் அப்பா, தாத்தா, சார் என மரியாதையாக அழைத்தாலும் பழைய நண்பர்களை டே என அழைக்கும்போது வரும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிகழ்ச்சி. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு எனக்கு வந்து உணர்ந்துகிறது. ஸோ உங்க யூனிவர்சிட்டியிலேருந்து எத்தனையோ பேர் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, பெரிய பெரிய இண்டிவிஜுவல் அவங்க கவர்மெண்ட்லயும் வந்து பெரிய